பாலிடிக்ஸ் அவருக்கு வந்து இனிமேல் ரொம்ப சுலபமான பாலிடிக்ஸாக இருக்காது. டிஎம்கேயோட ஹார்டாக போவீங்கன்றது தெரிஞ்ச விஷயம். ஏடிஎம்கேயோட எப்படி போக போகிறீங்க, அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. நயினாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய யூகங்கள் இருந்துச்சு. மீண்டும் அண்ணாமலை வந்திருக்கிறது மூலமா பாஜக அண்ணாமலை தான் அப்படின்றத முன்னிலைப்படுத்துறாங்களா? இல்லை, பாஜகவில் வந்து லீடர்ஷிப் சேஞ்சு நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சனாலதான் நம்ம தோத்து போனோம் அப்படின்னு சி வி சண்முகம் வெளிப்படையாவே பேசினாரு. எடப்பாடி மாதிரியான ஒரு வீக் சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணி கூட நீங்கள் 75 சீட் எப்படி வாங்க முடியுது உங்களுக்கு? உங்கள் 2 பேருக்குள்ள அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. பட் தேர்தலில் வந்து அரித்மேட்டிக் முக்கியம் இல்லை, அதை தான் பேசுறாரு அப்படின்றாங்க. விஜய் தொடர்ந்து இது மாதிரி திமுக சாயம் பூசுறது மூலியமா பாஜக இங்க தனித்து நிக்குது அப்படின்றத காட்ட விரும்புறாரா? ஏன் விஜய் திராவிட கட்சின்னு பார்க்குறீங்க, தமிழ் தேசியம் ஏன் பார்க்க மாட்டேங்க? தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார்ல அவர். என்ன சார் காரணம், ஏன் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்கணும்? அந்த மேடையில் என்ன எதெல்லாம் பேசப்படணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஏதோ ஒன்று பேசி கூட்டணிக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்கு அடிபட்டு பேசினா அது திமுக கூட்டணிக்கு சங்கடத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும்ல. சார், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருந்தன்மையாலாம் இல்லை சார். இங்கே மஞ்சள் நீராட்ட விழாக்கு போனாலே பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இடம்னா அது துக்க வீட்டுக்கு போனாலும் பாலிடிக்ஸு, திருமண வீட்டுக்கு போனாலும் பாலிடிக்ஸு. பல கூட்டணியெல்லாம் வந்து திருமண வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டணியில் அதுக்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு ரீசனபிளான ஒரு கார்டியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது அம்பேத்கரோட அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எல்லா கட்சிகளோட இங்க களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். விஜயோடு சேர்ந்து அம்பேத்கர் பரப்ப வேண்டிய அவசியம் திருமாக்கல்ல சார். திருமா இந்த இவ்வளோ 30 வருஷ காலத்தில் அவர் வாழ்க்கை முழுக்க அம்பேத்கருக்காரன்னு செலவு பண்ணியிருக்காரு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். 3 மாதம் லண்டன்ல படிப்பு முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் திரும்பி இருக்காரு. இந்த 3 மாதங்கள்ல நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத அவரே அட்ரஸ் பண்றாரு. ஒன்று உதயநிதி துணை முதலமைச்சர், இன்னொன்று விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு. இந்த வருகைக்கு அப்புறமா பாஜக மறுபடியும் வேகம் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேச்சுரலி வந்து 21 தேர்தலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக வந்து தன்னுடைய எதிர்கட்சி ரோலை வந்து சரியாக பண்ணலை. காரணம் அவங்க கட்சிக்குள்ளே இருந்த ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. பை த டைம் எடப்பாடி வந்து தன்னை ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு நிலைநிறுத்தி கொண்டு ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு மூடில் வரும்பொழுது அண்ணாமலை லண்டனுக்கு கிளம்பி போனார். அப்புறம் எடப்பாடி கொஞ்சம் இந்த 3 மாதம் கேப்பில் அண்ணாமலை இல்லாத போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஸ்பேஸை வந்து எடுக்க பார்த்தார். இப்போ அண்ணாமலை வந்திருக்காரு. ஸோ அண்ணாமலை வந்து அவர் இருந்தபோது என் மண் என் மக்கள் யாத்திரை போன்ற விஷயங்கள்லாம் பண்ணார், எல்லாம் கரெக்டு. பட் அவர் எதிர்பார்த்தபடி பாஜக வளர்ந்ததுன்னா அந்த அளவுக்கு ஆகாவோகம்லாம் வளரல. அவங்க 18% வாங்கினோன்னு சொல்கிறாங்க, தனியாகவே 11% வாங்கினோன்றாங்க. பட் கண்டஸ்டட் ஓட் ஷேர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஏதோ வளர்ந்துருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதே கூட ஒத்துக்கலாம் நம்ம. பட் வந்து இனிமேல் நடக்க போகிற பாலிடிக்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது விஜய் வந்திருக்கிற இந்த லெவலில் பாலிடிக்ஸ் இனிமேல் எப்படி போகும், சீமான் எப்படி இது பண்ணுவார், உதயநிதி எப்படி இவங்க டார்கெட் பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதில் தான் இனிமேல் அண்ணாமலையோட ரோலை நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நிச்சயமாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னை வந்து 3 மாதத்தில் என்னை வந்து ஷேப் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னோட குறைகளை கூட நான் மாற்றிருக்கேன். ஆமாம். ஸோ அதாவது அந்த குறைகளை மாற்றிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை கலப்புறதுக்காக பல விஷயங்கள் சொல்லாமல் உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக அவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. பட் அவருக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பரவலான ஒரு ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் இங்கே இருக்குது. மத்திய அரசுக்கு அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு எதிராகவே அது லேட்டஸ்ட் உதாரணம் டங்ஸ்டன் சுரங்கம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்டி பிஜேபி மனநிலை இங்கே இருக்குது இங்கே ஏற்கனவே. ஸோ இந்த ஆன்டி பிஜேபி மனநிலையில் அந்த மனநிலை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அது ஒரு சைஸபிள் ஓட் பேங்க் வந்து டிஎம்கேக்கு அதில் இருக்கிறது. ஸோ அது இருக்கிறதுனால இவர் வந்து இங்கே எஃபெக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இங்கே வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிற லெவலுக்கு இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வரப்போகிற எலெக்ஷன்ஸ் நெருங்கும் பொழுது அதுக்கான சூழல் உருவாகும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு, ஆன்டி பிஜேபி ஓட்டு இங்க வந்து ஆன்டி பிஜேபி அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் இங்க வந்து அரசியல் களத்திலே நிக்க முடியும் அப்படின்றீங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா 8 மடங்கு பாஜக வளர்ந்துருக்குன்றாரு. இந்த சமீபமா 1 கோடி பேர் இலக்குன்னு எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க, நாங்க ஆதாரத்தோட சொல்றோம் அப்படின்றாரு. இல்லையே, சமீபத்தில் 3 மாத காலம் அவங்க வந்து மெம்பர்ஷிப் கேம்பெயின் தான் நடத்தினாங்க. அதில் எதிர்பார்த்த அளவு வந்து வரலைன்றது தான் அந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலாக மேலிடத்துலேருந்து வந்தவங்களாம் என்ன அவங்க ரிவ்யூ பண்ண போது
நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து மெம்பர்ஷிப் சேரலைன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 1 கோடி அளவுக்கு இப்போ வந்திருக்கா இல்லை எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி வந்தால் தெரியாது. அந்த 1 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னா அப்படி கேட்க வேண்டியிருக்கலாம். மிஸ்டு காலில் நீங்கள் மெம்பர் ஆகுது அப்படின்னா அது நிறைய பேர் ஆயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களாம் ஓட்டு போட்டாங்களான்னா ஓட்டு போடலை. அது பழைய காலத்துலேருந்தே ஏன் ஸ்ரீரங்கம் பை எலெக்ஷன்லேயும் நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் மிஸ்டு கால் கொடுத்து மெம்பராக இருக்காங்க. நீங்கள் வாங்கின ஓட்டுக்கும் இந்த மெம்பர் கால் மிஸ்டு கால் வந்ததுக்கும் மெம்பர்ஷிப்புக்கும் சம்மந்தமே இல்லாத இருந்தது ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜக எதிர்ப்பு என்பது கடுமையாக இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு எதிராகவே திமுக களமாடிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திமுக களமாடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஈவன் அதிமுகவும் இப்போ களமாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்கும்போது நீங்கள் வந்து இவங்க 2 பேருமே எடுத்து பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அது சிக்கலமா இருந்தது பாஜக. அது சிக்கலமா இருந்தது. அது சிக்கலமா இருக்கும். ஏன்னா பாஜக அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கு சார் கவர்மெண்ட். அவங்க எடுத்து வர பல விஷயங்கள் தமிழ்நாடு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அது லாங்குவேஜ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் விஷயமா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதிகாரங்களை பிடுங்கிறதா இருந்தாலும் நிதி விவகாரமாகட்டும், நிதி விவகாரம் அப்படி எல்லா விவகாரம் பல விவகாரங்கள் வந்து இங்கே அஃபெக்ட் பண்ணும். வக்ஃப் போர்டு பில்லேருந்து எல்லாமே பிரச்சனைகள் தான் இங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்ல. இந்த பாலிடிக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்களான்றது இனிமேல் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படி நீங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு அவனை நீங்கள் திமுகவை கவுண்டர் பண்ணணும், ஆளுங்கட்சியை கவுண்டர் பண்ணணும். ஒரு பக்கம் உங்கள் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். உங்கள் மேலேன்னா பாஜக கவர்மெண்ட் மேலே, அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். அப்புறம் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கணும். இந்த டியூயல் ரோல் இருக்குல்ல, இந்த 2 ரோலை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதுக்கு நடுவில் ஏடிஎம்கே வந்து தன்னை எப்படி வந்து ஒரு ரெனியூ பண்ணிட்டு எழுந்துக்கிறாங்க, புதுப்பித்து கொண்டு அவங்க எழுந்துக்கிறாங்கன்ற இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 3 மாத காலம் நீங்கள் இல்லாத போது ஒரு எடப்பாடி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் பார்த்தாருங்க. அதை அவர் இன்னும் எவ்வளோ வேகமாக பண்ணுவார். அது 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 வந்து சக்சீட் ஆகலைன்றது உண்மை. பட் 12 மாதம், அடுத்த 12-13 மாதத்துல சக்சீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா திமுகவுக்கு அதிமுகவும் இன்றைக்கி 20% ஓட்டு அவங்க வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதனால் நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம வருஷம் அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அவங்க வலுவா இல்லைன்றது ஒரு பக்கம், ஆனால் அவங்க 20% ஓட்டை வச்சுருக்காங்கன்றது இன்னொரு பக்கம் இருக்குது. அதனால் வந்து அண்ணாமலை நினைக்கிற மாதிரி வந்து பாலிடிக்ஸ் அவருக்கு வந்து இனிமேல் ரொம்ப சுலபமான பாலிடிக்ஸாக இருக்காது. ஆனால் அதிமுக வந்து ஒரு டெஃபரெண்டான ஒரு ரோல் ஆன்டி பிஜேபின்னு எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலையோட இது கஷ்டமாக இருக்கும். இல்லை பாஜகவோட ஒரு கதவை திறந்து வச்சுருக்காங்க அப்படின்ற போது அதிமுக ரொம்ப மைல்டாக தான் போகிறாங்க பாஜகவோட அப்படின்ற போது அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்காது. திமுகவுக்கு இன்னும் ஒரு வலிமை சேர்க்கிற விஷயமா தான் அது போகும். அதனால நேற்று கூட எடப்பாடி இன்னும் பேசியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒர்க் பண்ணணும், அது இதெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தாவேக்கா கதவு மூடினா பாஜக கதவு திறக்கணுன்ற மாதிரி தான் அவர் இருக்கார். ஸோ தாவேக்கா எப்போ கதவு மூடும் அது சொல்ல முடியாது. தனியாக போகிறாங்களா இவருக்கு கதவு திறப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது தெரிஞ்ச பிறகு தான் வந்து ஒரு 8 மாதம் கழிச்சு தான் அது தெளிவாகும். ஸோ பை த டைம் வந்து இவரும் ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவார், எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவார். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம்னா திமுக எதிர்க்கிறது ஒன்றா இருந்தால் கூட 2 பேருக்குள்ள வித்தியாசம்னா எடப்பாடி வந்து பாஜகவும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட ரோல் எப்படி இருக்க போது, அவரும் ஏடிஎம்கே எதிர்க்க போகிறாரா? பழைய காலத்தில் ஒரு ஜெயலலிதா பற்றிலாம் பேசியிருக்காரு, எம்ஜிஆர் பற்றிலாம் பேசியிருக்காரு இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஏடிஎம்கே எதிர்கொள்ள போகிறாருன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அவருக்கு சீமான் விஜயெல்லாம் அது ஒரு சப்சிடரி கேரக்டராக இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸில். மெயின் கேரக்டர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் இங்கே. ஸோ இந்த 2 கட்சியோட நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்கன்றதான் பாயிண்டிங். ஆக்சுவலாக ஏடிஎம்கேயோட சாஃப்டாக போகிறீங்களா, டிஎம்கேயோட ஹார்டாக போவீங்கன்றது தெரிஞ்ச விஷயம். ஏடிஎம்கேயோட எப்படி போகிறீங்க, அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது உங்களை நோக்கி வைக்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் திமுகவை பற்றி வைக்க போகிற கேள்விலாம் அடுத்த கட்டம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எப்படி உங்கள் பாலிடிக்ஸை விளையாட போகிறீங்கன்றதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த வழிகாட்டுதல் குழுன்னு ஒன்று அண்ணாமலை அண்ணன் போகிறப்போ ஒரு குரூப் வச்சாங்க சார். 6 பேர் அச்சிராஜா தலைமையில் இயங்குனாங்க. அவங்க முக்கியமான திமுக என்னென்ன இஷ்யூ வருதோ அது எல்லாமே கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கான அரசியல் பண்ணுவாங்கன்றப்ப அவங்க அந்த அளவுக்கு பண்ணல. இப்போ அண்ணாமலை மட்டும்தான் தமிழக பாஜக அப்படின்னா அண்ணாமலை அப்படின்ற அந்த முகம் முன்னிறுத்தப்படுதா? ஏன்னா அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரமாட்டாரு, வேற ஒரு தலைவரை போட்டுருவாங்க, நயினாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய யூகங்கள் இருந்துச்சு. மீண்டும் அண்ணாமலை வந்திருக்கிறது மூலமா பாஜக அண்ணாமலை தான் அப்படின்றத முன்னிலைப்படுத்துறாங்களா? இல்லை பாஜகவில் வந்து லீடர்ஷிப் சேஞ்சு நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிப்ரவரியில் வந்து நேஷனல் லெவலில் ஒரு சேஞ்ச் இருக்குது, ஜேபி நட்டாவை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த நேஷனல் லெவல் சேஞ்ச் நடக்கும்போது அண்ணாமலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவரையும் வந்து அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் என்ன பண்ணாங்க, அதிமுகவை பற்றி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்போ வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கான ஒரு கதவை திறந்து தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கதவை திறந்து வச்சுருக்கும்பொழுது அதையே அவங்க பர்சீவ் பண்ணுவோம். அதையே வந்து தாவேக்காவோட இவங்க போக முடியாத லெவலில் வந்தபோது அதை பர்சீவ் பண்ணும்பொழுது அப்போது பாஜகவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அதிமுகவோட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா
அந்த இடத்துல அண்ணாமலைக்கு ஒரு சேஞ்ச் வரும். அண்ணாமலையை வச்சிருந்து பாஜகவோட கூட்டணி அதிமுக போகாது ஆக்சுவலா. ஏன்னா அந்த காரணத்துல தானே அவங்க பிரிஞ்சு வந்தாங்க ஆக்சுவலா. நேத்து நீங்க சொன்ன அந்த மீட்டிங்ல எடப்பாடி தான் அடிக்கோடிட்டு பேசுறாரு. அடிக்கோடிட்டு பேசுறாரு. அண்ணாமலை விஷயத்தான் அவர் இப்படி சொல்றாரு. தலைவரை பத்தி தப்பா பேசினாலதான் நம்ம கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம். மரியாதை வாசல் மிதியாதை அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பேசினார். ஸோ அந்த பாயிண்ட்ல வரும்போது ஓரளவுக்கு வந்து இப்போ எடப்பாடி வந்து தன்னுடைய மைண்ட் செட்டை வந்து அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றதை கேட்கற லெவலில் வந்திருக்காருன்றதான் நேற்று அவர் பேசியிருந்த உணர்த்துது. நேற்று அவர் பேசின பேச்சு எல்லாமே அந்த நிர்வாகிகள் மத்தியில் ஓமலூரில் அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர், தங்கமணி இவங்க பாஜகவோட நம்ம கூட்டணி போகிறது பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். 2 கதவையும் திறக்கிறாரு. விஜய்க்கு கதவு மூடியே வச்சிருந்தது, அவர் தனியாவே போக விரும்புறாரு, நான் செல்வாக்கு நிரூபிக்க விரும்புறாரு அப்படின்ற போது சரி நமக்கு பாஜக போனான்னா இன்ஃபேக்ட் பாஜக வந்து அவருக்கு வந்து அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 21 தேர்தலையும் எடுத்துக்கோங்களேன், அவங்க 75 இடங்கள் வாங்கினாங்களே கூட்டணியில். அப்போ அமித்ஷா சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் சேர்த்து தினகரெல்லாம் சேர்த்துனாங்கன்னா 90 இடங்கள் வரையும் கூட போயிருக்கலாம். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சனாலதான் நம்ம தோத்து போனோம் அப்படின்னு சிவி சண்முகம் வெளிப்படையாவே பேசினாரு. அப்படி இருக்கப்ப 26ல கூட்டணிக்கு போவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியுமா சார்? சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் தோற்றது பாஜகவோட கூட்டணி வச்சதுனால. வேலுமணியும் தங்கமணியும் ஜெயிச்சதும் பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான். அங்க நிலைமை வேற, இங்க நிலைமை வேற. ஜெயக்குமாருக்கு முஸ்லீமும் கிறிஸ்டியனும் ஓட்டு போடணும் ராயபுரத்துல, அவருக்கு அந்த பிரச்சனை அவருக்கு. சிவி சண்முகத்துக்கு 15,000 முஸ்லீம்ஸ் ஓட்டு போடல, அவருக்கு அந்த பிரச்சனை அவருக்கு. ஆனா இதுவே நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்றதுல ஓரளவு, ஏன்னா அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, பாஜக ஒரு ஹார்ட் கோர் இந்துத்துவா, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும்போது அந்த இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்ற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப சுலபமா இருக்கு இல்லையா அது. அதனால தான் அவங்க 75 சீட் வாங்கினாங்க. எடப்பாடி மாதிரியான ஒரு வீக் சீஃப் மினிஸ்டரை ப்ரொஜெக்ட் பண்ணி கூட நீங்கள் 75 சீட் எப்படி வாங்க முடிஞ்சது உங்களுக்கு? அந்த கூட்டணி தானே. தேமுதிக கூட அந்த கூட்டணியில் இல்லையே. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் தேமுதிகவும் பாமகவும் அந்த கூட்டணியில் இருந்ததுன்னா அது வந்து விஜயை கூட சைட்லைன் பண்ணிட்டு இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம மறுக்க முடியாது. மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்ற ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட மெஜாரிட்டியை கன்சாலிடேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கோயம்புத்தூரில் 10 சீட்டு வின் பண்ணாங்க பாஜக அதிமுக. பார்லிமெண்ட்ல போட்டி போட்டிங்களே, 2 பேரும் ஒரு சீட் கூட அந்த இடத்துல வின் பண்ண முடியல. ஏன் வின் பண்ண முடியல? ஸோ யாருக்காவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இது செல்வாக்கு இருந்தா நீங்க கொங்கு மண்டலத்தில் 8 சீட்ல ஒரு இடத்துல வின் பண்ணிருக்கணும்ல, ஏன் உங்களால வின் பண்ண முடியல? ஸோ நீங்க 2 பேர் சேர்ந்துருந்தா உங்க 2 பேருக்குள்ள அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. பட் தேர்தலில் வந்து அரித்மேட்டிக் முக்கியம் இல்ல. விஜய் அவர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சு விஜய் அவர்கள் அந்த கொள்கைகள் அறிவிச்சதுக்கு அப்புறமா கூட பாஜக அந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கல. அதுக்கான காரணம் இங்க தலைவர் அண்ணாமலை இல்ல அப்படின்னு. இப்ப அண்ணாமலை வந்துட்டாரு, அவர் எப்படி விஜயை கையாள போறாரு? அண்ணாமலை விஜயை கடுமையாக தான் கையாளுவார். பெரியாரின் வழிகாட்டின்னு சொல்ற ஒரு கட்சியோட எப்படி சார் அவர் வந்து காலியெல்லாம் போக முடியும்? அவரு எந்த கட்டத்திலையும் என் கொள்கை எதிரி பாஜக டிக்ளேர் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு விஜய். அவரோட எப்படி அண்ணாமலை சமாதானமாக போக முடியும்? ஒரு கார்டியலாக ஒரு மென்மையான போக்கு எப்படி சார் கடைபிடிக்க முடியும்? அதுக்கான சான்ஸே இல்லை. கடைபிடிச்சாருன்னா அப்புறம் விஜயை சந்தேகப்படுவாங்க எல்லாரும். ஏற்கனவே பாஜகவோட பி டீம்ன்ற இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்ல வந்து இன்ஃபேக்ட் விஜய் வந்து இன்னும் அவருடைய அட்டாக் டுவர்ட்ஸ் பாஜக இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அவருக்கும் ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் எடுக்கணும் இல்லை, திமுகவுக்கு போகிற ஓட் பேங்க்ல கொஞ்சம் அவர் எடுக்க வேண்டியிருக்குல்ல. ஸோ அவர் ஆன்டி ஓட் பிஜேபியை வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பான இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அண்ணாமலை விஜய் வேணால் விமர்சிக்காத இருக்கலாம், ஆனால் விஜயோட கொள்கை அடிப்படையில் அவர் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் பெரியாரின் வழிகாட்டின்றாரு, திராவிடம் தமிழ் தேசிய 2 கண்கள்ன்றாரு. இதெல்லாம் வந்து பிஜேபி ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு விஷயமா, அதெல்லாம் பிஜேபி இதெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இதை தாண்டி பிஜேபி ஆதரிக்கிறதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து மோசமாக போயிடும். அப்படி அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா விஜயோட செல்வாக்கு இறங்கி போயிடும். அண்ணாமலை பாச காட்டினா விஜய்க்கு தான். அண்ணாமலையை பாசத்து ரொம்ப கொட்டினாருன்னா விஜய் கவுந்துருவாரு. அதான் பாயிண்ட். சேம் டைம் விஜய ஒரு திராவிட கட்சி அப்படின்னே சொல்றாங்க அண்ணாமலை பேசுறப்ப. இன்ன வரைக்கும் என்ன பேசிட்டாங்க, திமுக அதிமுக என்ன பேசுனச்சோ அதை தான் பேசுறாரு அப்படின்றாங்க. விஜய தொடர்ந்து இது மாதிரி திமுக சாயம் பூசுறது மூலியமா பாஜக இங்க தனித்து நிக்குது அப்படின்றத காட்ட விரும்புறாரா? ஏன் விஜய் திராவிட கட்சின்னு பாக்குறீங்க? தமிழ் தேசியம் ஏன் பார்க்க மாட்டேங்க? தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார்ல அவரு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொன்னார். 2 50-50 தானே சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு தமிழ் தேசியம் ஏன் சொல்ல மாட்டேங்க? அப்படி சொல்லுங்க. திராவிடன்னு சொல்ல தமிழ் தேசியன்னு வார்த்தை சொல்லலாம்ல, அது ஏன் சொல்ல மாட்டேங்க? ஏன்னா உங்களுக்கு திராவிடம் எதிரின்றதுனால நீங்க அதை திராவிடத்துக்கு எதிரியா இருந்ததுனால அதை நீங்க முக்கியத்துவப்படுத்துறீங்க. பட் அவர் அப்படி விஜய் வந்து தன்னை தமிழ் தேசியமும் ஒரு 50% என்னோட 2 கண்கள் சொல்றாரு. அதனால வந்து அண்ணாமலைக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வரணும். விஜய் பொறுத்த மட்டும் அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஷேப் பண்ணிட்டு வந்திருக்காருல. ஸோ விஜயை பத்தி அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம வந்து
எப்படி நம்ம அவரை டீல் பண்ணுறதுன்றதுல அவருக்கே ஒரு இது இருக்குது. அது பாஜக ஹைகமாண்ட் அவருக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல போல் இருக்கு, இல்லை இவரே அதை டிசைட் பண்ணல போல் இருக்கு. ஸோ விஜயை எப்படி டீல் பண்ணுறது அண்ணாமலை கன்ஃபியூஷனில் இருக்கார். ஓகே சார், டிசம்பர் 6 எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுறாரு. அதில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்குவாரா மாட்டாரா அப்படின்ற அந்த பல யூகங்கள் இருந்துச்சு. அதுக்கான இன்விடேஷனை பார்க்குறப்ப அவர் கலந்துக்கல, அது வெளிப்படையாக தெரியுது. என்ன சார் காரணம், ஏன் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்கணும்? இல்லை, இதுதான் வந்து அவரோட நியாயமான முடிவாக இருக்க முடியும். ஆக்சுவலாக வேறு எந்த முடிவுமே அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கார், அந்த கூட்டணியில் தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காரு. அந்த கூட்டணியில் நீங்கள் அதிகமான இடங்கள் கேட்டு பெறுவது என்பது உங்களோட பார்கெனிங் பவரை பொறுத்து இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் வேறு சில வழிகளை கையாள முயற்சி பண்ணினீங்கன்னா அதுக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜீரணிக்காது ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக திமுகவை ஒழிக்கிறதே நோக்கமாக கொண்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு விஜயை பற்றி தான் ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போது விஜயை பற்றி அப்படி ஒரு ஒப்பீனியன் ஸ்டாலின் வச்சுருக்கும் போது நீங்கள் விஜயோட விழாவில் நீங்கள் போய் கலந்துனீங்கன்னா அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. அது வந்து பார்க்குற அல்டிமேட்லியும் நீங்கள் அந்த கூட்டணியில் இருப்பேன்னு சொல்கிறீங்க, நான் தான் அந்த கூட்டணியை கட்டமைச்சதுக்கு நானும் ஒரு காரணம் சொல்கிறீங்க. இவ்வளோலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக களமாட போகிற விஜயோட நீங்கள் ஒரு மேடையை பகிர்ந்துட்டீங்கன்னா அந்த மேடையில் எதெல்லாம் பேசப்படணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஏதோ ஒன்று பேசி கூட்டணிக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்கு அடிபட்டு பேசினா அது திமுக கூட்டணிக்கு சங்கடத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்கும்ல. நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கண்டினியூ பண்ணலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது வேறு விஷயம். நான் இதிலே தான் கண்டினியூ பண்ண போகிறோம், எந்த மாறுதலும் கிடையாது, விஜய் வந்து 26 ஜெயிக்கவே மாட்டாருன்னா வேறு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கும் போது நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணுறேன்னு விரும்புகிற போது ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் அவர் வந்து இந்த முடிவை அவர் கரெக்டாக தான் எடுத்துக்காருன்னு நான் நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஊசலாடிட்டார் என்பது என்னுடைய கருத்து. அந்த ஊசலாட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார், அவர் அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கொள்கை ரீதியாக ஒருத்தர் முரணா இருக்காங்கன்றதுக்காகவே அவரோட மேடையை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நாங்கள் கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அற்பத்தனமான அரசியல் அப்படின்னு திருமாவளவன் காட்டமாக அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் ஒரு ஸ்டாண்டில் கிளியராக இருக்காரு, இதை கலந்துக்கிறதுன்றது அரசியல் ரீதியாக எதுவுமே இருக்காது அப்படின்றதுல திருமாவளவன் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தோம். ஆனால் அப்படி இருக்கிறப்ப இதில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு முற்றிலும் மறுக்கிறது அப்படின்றது திமுக ஒரு அழுத்தம் கொடுக்குதா கலந்துக்க வேணாம் அப்படின்னு? சார், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருந்தன்மையாலாம் இல்லை சார். இங்கே மஞ்சள் நீராட்ட விழாக்கு போனாலே பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இடம் தான் அது. துக்க வீட்டுக்கு போனாலும் பாலிடிக்ஸு, திருமண வீட்டுக்கு போனாலும் பாலிடிக்ஸு. பல கூட்டணியெல்லாம் வந்து திருமண வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு. அதனால் வந்து பெருந்தன்மையான பாலிடிக்ஸ்லாம் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதே குலக்கல்வின்னு பேசிட்டு இருக்காங்களே இப்போ விஸ்வகர்மாவில். குலக்கல்வி அவங்க திராவிட இயக்கங்கள் சொன்ன குலக்கல்வியை ராஜாஜி கொண்டாந்த போது பெரியார் டெய்லி ஒரு போராட்டம் நடத்திருந்தார், கடுமையான போராட்டம். அந்த நேரத்தில் ராஜாஜியும் பெரியாரும் ஒரு பொது நிகழ்ச்சியில் 2 பேரும் பங்கு கொண்டாங்க. அதில் பங்கு கொண்டு அடுத்த நாளே பெரியார் மறுபடியும் போராட்டம் நடத்துகிறார் ராஜாஜி எதிர்த்து. அது அந்த காலம் அது. அதனால் பொது நிகழ்ச்சிகளை கலந்து அதை வந்து எல்லோரும் பெருந்தன்மையாக பார்த்தது. அவருடைய கொள்கை வேற, இவருடைய கொள்கை வேறப்பா, அவர் எதிர்க்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னா. இன்னைக்கு அப்படி இல்லை நிலைமை. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதோ சாதாரணமாக சந்திச்சாலே ஒரு திருமண வீட்டில் போய் பார்த்து ஒரு தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசினாலே கூட்டணியை அப்படியே பில்டப் பண்ணி உருவாக்கி எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் அது வந்து அனாவசியமாக 2 கட்சி தொண்டர்களுக்கு நடுவில் பிரச்சனையை உண்டாக்கும் ஆக்சுவலாக. அதனால் வந்து திருமாவளவன் எடுத்த இந்த முடிவு கரெக்டுன்னு தான் என்னுடைய கருத்து. சேம் டைம் அம்பேத்கர் அப்படின்றது எல்லாருக்குமான தலைவர் தானே சார். அது அம்பேத்கரோட அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல எல்லா கட்சிகளோட இங்க களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். அந்த கட்சி அந்த தலைவர் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற அந்த முடிவு இருக்குல்ல, இது நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? விஜயோடு சேர்ந்து அம்பேத்கர் புகழ பரப்ப வேண்டிய அவசியம் திருமாக்கல்ல சார். இந்த இவ்வளோ 30 வருஷ காலத்தில் அவர் வாழ்க்கை முழுக்க அம்பேத்கருக்காக செலவு பண்ணியிருக்காரு. அதனால் விஜயை நம்பி விஜய் கூட சேர்ந்து தான் அம்பேத்கரை புகழ கொண்டு போகணுன்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் அம்பேத்கருக்காக எவ்வளோ பண்ணியிருக்கார், அவரும் எழுதியிருக்கார், அவரும் புக்கு போட்டிருக்கார். ஆனால் இந்த விழாவில் அவர் எழுதியிருக்கிறது, ஆமாம், அவர் எழுதின கட்டுரை இதில் புக்கில் ஒன்று இருக்குது, அது வேறு விஷயம். அதனால தான் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆதரவு சொல்லி அவருடைய ஆர்கனைசேஷன் பேரை தான் இன்விடேஷனில் யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் வந்து விஜயோடு சேர்ந்து தான் வந்து அம்பேத்கர் புகழ பரப்பணும்னு ஒன்றும் இல்லை. திருமாவளவன் அதுக்காக தான் அந்த கட்சியை நடத்துகிறார், அதுக்காக தான் வச்சுருக்காரு, அதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கார். அதனால் இதில் கலந்துக்கிறதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து அந்த சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் விலகி நிற்கிறார். முதல்ல வந்து கொஞ்சம் முடிவெடுக்க முடியாதபடி திணறது உண்மை. இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு வெளியில் வந்துட்டாருன்றதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா எப்படி சார் விசிகா கையாள போகுது? ஏன்னா அவர் வந்து
வெளியில கல்யாண நிகழ்ச்சியில பேசுறப்பையும் சொல்றாரு, கூட்டணிக்காக நாங்க பேசக்கூடாதா அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியிலயும் போய் கலந்துக்கிறாரு. அவரு ஏற்பாடு செய்யற நிகழ்ச்சி தான் இது. இந்த ஆதவர்ஜுனாவை விசிக எப்படி கையாளணும் சார்? ஆதவர்ஜுனா விசிகாவை எப்படி கையாளணும்னு திருமாவளவன் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா அவருடைய பார்ட்டியோட அந்த கூட்டணியோட இமேஜ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவர் நடந்துட்டாருன்னா, கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவை வந்து ஒரு ஆண்டகனைஸ் பண்ணிக்கிற மாதிரி, கடுப்பேற்றுற மாதிரி, வெறுப்பேற்றுற மாதிரி அவர் நடந்துக்கிறார் வச்சுக்கோங்களேன். அது வந்து இவங்க அந்த அந்த கூட்டணியிலேயே தொடர விருப்பப்படுற திருமாவளவனோட அந்த முடிவுக்கு மாறான ஒரு விஷயமா அது இருக்கும் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தான் வந்து அவர் மேலே அவரை வந்து அவரை கட்டுப்படுத்தணும், இல்லை அவரை வந்து எப்படி டீல் பண்ணணுமோ, ஒரு கட்சி உட்கட்சி விஷயங்கள்ல எப்படி டீல் பண்ணணுமோ அவரை அப்படி தான் டீல் பண்ணணும். அவர் சுதந்திரமாக இப்போ காங்கிரஸ்காரங்க சொல்கிற மாதிரி சுதந்திரமாக நான் கருத்து சொல்லுவேன் அப்படின்னா அவர் சொல்கிற கருத்து சொல்லலாம். எல்லாருமே கருத்து சொல்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. பட் நீங்கள் சொல்கிற கருத்து கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்தது நீங்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுல நீங்கள் 99லேருந்து ஆட்சியில் இருக்கீங்க, 99லேருந்து எலெக்ஷனில் இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த அங்கீகாரம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. இந்த கூட்டணியில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 MP இருக்கீங்க, கிட்டத்தட்ட 4 MLAக்கள் இருக்கீங்க. இந்த அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது ஆக்சுவலாக? இது இந்த கூட்டணியில் தானே கிடைச்சிது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் கட்சி ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, உங்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. இதெல்லாம் இந்த கூட்டணியில தான் உங்களுக்கு சாத்தியமாச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டணியில் அதுக்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு ரீசனபிளான ஒரு கார்டியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் பல பிரச்சனைகளில் நீங்கள் பொதுவாக போராடின்னு தான் இருக்கீங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துலேருந்து சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலேயும் நீங்கள் கலாச்சாரத்துலையும் போராடின்னு தான் இருக்கீங்க. அதை நீங்கள் பண்ணுங்கள், யாரும் வேண்டாம்னு சொல்ல. பட் ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு ஏற்றம் கொடுத்த ஒரு அணியிலேருந்து எதற்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அணி ஏதாவது இருக்கா? நீங்களே விஜய் வந்து ஆட்சிக்கு வர மாட்டாருன்றீங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அது கூட சேர்ந்தீங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. பாஜக உங்களுக்கு வேண்டாத கட்சி ஆக்சுவலாக. அப்புறம் பாமக இருக்கிற எந்த இடத்துலையும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கிற ஒரு கூட்டணி இதுவாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதை ஆண்டகனைஸ் பண்ணிக்கணும்? உங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து இதை ஆண்டகனைஸ் பண்ணுறது நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதுவும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் எப்போ பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது என்ன சார்? அவரை வந்து கூட்டணிக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து உங்கள் கட்சி ஆட்கள் நடந்துக்கணும். ஆதவர்ஜுனாவை சைலன்ஸ் பண்ணுறது, அது சைலண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து கூட்டணியை பற்றி ரொம்ப கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராத, உங்களுடைய இமேஜுக்கு டேமேஜ் ஆகாத, அதே சமயம் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு அவங்கள எதுவும் ஆண்டகனைஸ் பண்ணாத, வெறுப்பேற்றாத இருக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் போராடுறது திமுக என்றைக்குமே உங்களை தடுத்தது கிடையாது. நீங்கள் அது போராடி தான் இருக்கீங்க. அதனால் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் ஆதவர்ஜுனாவை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும் சார். இப்போ கிரவுண்ட் லெவலில் சார், இப்போ விசிக சப்போர்ட்டராக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாட்டை ஆதரிக்கிறவங்களாகட்டும், இந்த மேடையில் டிசம்பர் 6 விஜயும் திருமாவளவன் அவர்களும் ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க ஒரே மேடையில் அந்த கருத்துக்கள் அம்பேத்கர் கொடுத்த கருத்துக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது திருமாவளவனுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்டாக போயிருக்க வாய்ப்பே இல்லையா? அதுக்கான சான்ஸே ரொம்ப கம்மி. ஏன்னா பாயிண்ட் என்னன்னா, இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பொதுவாக இன்றைக்கி தேதியில் சொல்கிறாங்க. நாளைக்கு எப்படி மாறணும்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி தேதியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழல் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதுக்கு அந்த மீட்டிங்கில் வந்து பங்கு கொண்டு விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற கீழே இருக்கிற கேடர் அதை விரும்புகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கிறேன். அப்படி ஒரு இருக்குமா அப்படின்ற அந்த சந்தேகத்தை கேட்குறேன். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பரந்த அளவில் இது மாதிரி ஒரு அம்பேத்கர் புத்தக விழாவில் கலந்துனா என்ன தப்பு அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் அது கலப்புற அந்த அரசியல் இது இருக்குல்ல, தூசி இருக்குல்ல, அது அரசியல் பொலிட்டிக்கல் டஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகம். அது உங்கள் கண்ணை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களை வந்து மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களை ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து திருமாவளவன் வந்து கரெக்டான ஒரு ரோல் தான் எடுத்திருக்காரு. விஜயோட சேர்ந்து பண்ணுறது வந்து அவருக்கு வந்து அவர் கட்சிக்காரங்களும் விரும்பலாம், பல பேரும் விரும்பலாம், எல்லாம் விரும்பலாம். பட் அதனால் ஏற்படுற அரசியல் பாதிப்புகளை வந்து அவர் புரிஞ்சுட்டு தான் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். ஒரு பக்கம் அதிமுகவும் திருமாவளவன் எங்கள் கூட தான் நிற்கணும், அவர் எங்கள் பக்கம் தான் நிற்கணும்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் திருமாவளவனை வச்சு காய் நகர்த்துறாங்க. மற்ற கட்சிகளும் திருமாவளவனை சுற்றியே பேசுகிறாங்க. அவரோட டிமாண்ட் 2026 அதிகரிச்சிருக்கா? இல்லை, அது எங்கே அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்து தான் அது இருக்குது ஆக்சுவலாக. அதிமுக வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து விஜய் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதா சொன்னது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. திருமாவளவன் பார்வையில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். பட் அதிமுக வந்து நான் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு ஒரு விஷயம் சொன்னார்னா, அதிமுக எடப்பாடி சொன்னார்னா, தேர்தல் நெருக்கத்திலேயோ தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடியே சொன்னார்னா, அது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும். திமுக தலைமைக்கு வந்து ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணும்.
ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கேட்குற சீட்டை கொஞ்சம் அதிகப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும், இல்லை அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவுக்கு வரும். அந்த இடத்துல திமுக தலைமை எப்படி டீல் பண்ணி சொல்ல முடியாது. இந்த காயினை ப்ளே பண்ணுறது எடப்பாடி கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த காயின் எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. ஆமாம், அவர் ப்ளே பண்ணாருன்னா இந்த திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் திருமாவளவன் அவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு தொடர்ந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்படுது இல்ல சார்? அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு பக்கம் நீங்க திமுக வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க வந்து திமுக அவரோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க, உங்களுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி கிடைக்கிறனால அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க வந்து கட்சியை வந்து வளர்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க, இப்ப விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயர் வரப்ப அவங்கள நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படுது. திருமாவளவனை ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்களா அரசியல் ரீதியா? இல்லை, திருமாவளவனை சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1999 ஒரு பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நல்ல ஒரு பெட்டரான ஏரியாவில் இடத்துல இப்போ வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்திருக்கும் போது அந்த கூட்டணியோட வந்து ஒரு கார்டியலாக இருக்கிறதான ஒரு நியாயமான விஷயமா இருக்கணும். நம்பிக்கை தகுந்த எதிரில் ஒரு கூட்டணி இல்லாத வரையும் அவர் இந்த கூட்டணியை வந்து கண்டினியூ பண்ணுறதானே, இதில் இருக்கிற அட்வான்டேஜ் எடுத்துன்னு போகிறது தானே அவருக்கு அட்வான்டேஜாக இருக்க முடியும். இந்த கூட்டணி வந்து பலமாக இருக்குது, திமுக வந்து பல சமூக நல திட்டங்கள்லாம் செயல்படுத்துது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் செயல்படுத்துது, மார்ச்லேருந்து 1500 ரூபா கொடுக்க போகிறாங்க, அது இன்னும் பெண்கள் ஓட்டெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது இவரும் வந்து இப்போது 4 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ ஆக்கலாம், 8 எம்எல்ஏ ஆக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. எதற்கு வந்து நீங்கள் நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயம் உருவாகாத வரையும் இவங்க வந்து இதோட ஒரு பொலிட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு ஆக்சுவலாக. திமுகவும் திமுக இருந்தால் தான் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். இல்லை, அது ஒரு பாயிண்ட் இருக்குது சார். இப்போது திமுகவோட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வன்னியரும் ஓட்டு போடுறாங்க, ஓரளவுக்கு நான் வன்னியரும் ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி ஏன்னா திமுக வன்னியர்ஸ்லாம் ஓட்டு போடுறாங்கல்ல. நீங்கள் திமுகவோட இல்லாட்டி அது திமுகவுக்கும் வன்னியர் ஓட்டு பேங்கில் கொஞ்சம் இது செல்வாக்கு இருக்குல்ல. ஸோ விசிகா வந்து திமுகவோட இருக்கிறதுல சில அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி விசிகா இங்கே இருக்கிறதுனால திமுகவுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. பட்டியலினத்தோர் ஓட்டெலாம் வாங்குறாங்கல்ல. ஸோ அதனால் காங்கிரஸ் இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டம் வாங்குறாங்கல்ல. ஸோ திமுகவினால கூட்டணி கட்சிகளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, கூட்டணி கட்சிகளால் திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகள் வாங்குற பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து வின்னிங்கில் உதவுறதுன்றது உண்மை. அதுக்கு எங்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது, இல்லை கூட்டணி கட்சியே இல்லாட்டி திமுக வராதுன்னு பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் சொல்வது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. ஏன்னா வந்து திமுக என்பது ஒரு 26-27% வச்சிருக்கிற கட்சியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து வெற்றி பெறத்துக்காக உதவும். நீங்கள் தனியாகவே போட்டி போட்டிங்க, இல்லை வேற ஒரு கட்சியோட போட்டி போட்டிங்கன்னா நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பலம் தான், ஆனால் கூட்டணி கட்சிகள்னாலேயே திமுகவுக்கு பலம் என்ற அந்த வாதம் இருக்குல்ல, அது சரியில்லை ஆக்சுவலி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.